Hi everyone, welcome back to Meena Guys vlog. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா அரேபியன் பிரெட் புட்டிங் தான். நான் மினி vlogல சொன்ன மாதிரி எனக்கு டீ தான் நல்லா வராது. பட் ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் டிஷ்ஷஸ் நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கரெக்டாக வந்துடும். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரேபியன் பிரெட் புட்டிங் தான் நான் செஞ்சு காட்ட போறேன். ஸோ இது எங்கள் வீட்டில் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம ஒரு வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ ட்ரை பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய். இந்த அரேபியன் பிரெட் புடிங் செய்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. அதை நல்லா காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த 1/2 லிட்டர் மில்க்லேயே ஒரு 2 கரண்டி மில்க் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காய்ச்சறதுக்கு முன்னாடி அது எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற பாலையும் நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கும். ஸோ காய்ச்சும் போது என்ன பண்ணணும்னா இது திக்கான பால் இல்லையா, ஸோ அதனால் கை விட்டு அதாவது கரண்டி வச்சு ஒரு கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டு அது கொதி வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது கீழே அடி பிடிச்சிடும். ஸோ அது ஒரு டிப்பு, நீங்கள் மறக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பால், நான் சொன்ன மாதிரி கஸ்டர்ட் பவுடரு, ஃப்ரெஷ் க்ரீமு, மில்க் மேட் ஆப்ஷனல் தான். என்கிட்ட மில்க் மேட் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கு பதிலாக சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 2 கரண்டி பால் தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாலில் ஒரு 1.5 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை போட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா அதை பீட் பண்ணி பாலும் அதையும் ஒன்று சேர்த்து கலந்து வைக்கணும். ஸோ பால் ஒரு பக்கம் பொங்குறதுக்குள்ளே நம்ம பிரெட் புட்டிங்க்கு தேவையான ப்ரெட் எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட் தேவையோ அதுக்கு எத்தனை ப்ரெட் எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி ஒரு 10 ப்ரெட் எடுத்துருந்தேன். ஸோ அந்த 10 ப்ரெட்டை எடுத்து அதோட சைட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த சைடு நம்ம இந்த புட்டிங்கில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதோடய சைட்ஸ்லாம் தனியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். பால் கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கை அந்த பால்லேயே ஊற்றி நல்லா கிளறணும். ஸோ கிளறும் போது அது கொஞ்சம் திக்காகும். நம்ம தண்ணியாக இருக்கிற பால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அது வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி மொத்தமாக ஊற்றிட்டோன்னா அது நல்லா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு கிண்டிக்கிட்டே அப்படியே ஊற்றணும். ஸோ இந்த கஸ்டர்ட் மில்க் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. அதுவும் இல்லாமல் இதுவும் அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போட்டதுக்கப்புறமா நம்ம அவங்கவுங்களுக்கான தேவைக்கு ஏற்ற சர்க்கரை போட்டுக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவாங்க, ஸ்வீட்னஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக நான் அதுக்கு தக்கன சர்க்கரை போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தேன். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணதும் திக்காக இருக்கிறது மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அது மறுபடியும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ப்ரெட் நம்ம சைட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கணுன்னு, இந்த மாதிரி தான் கட் பண்ணி வெறும் அந்த ஒயிட் போர்ஷன் மட்டும்தான் நம்ம இந்த அரேபியன் புட்டிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு மற்ற சைட்ஸ் எல்லாமே தேவையில்லாத சைட்ஸ் தான். அதை கட் பண்ணி மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம்.
நாங்கள் இப்போ இந்த ப்ரெட் மோஸ்ட்லி இந்த ப்ரெட்டோட சைட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த குட்டி நாய்ங்க அதுங்களுக்கெலாம் தான் போட்டுவிடுறோம். அவங்க ஜாலியாக சாப்பிட்றத பார்க்குறதுக்கே ஒரு ஹாப்பினஸ் பயங்கரமாக இருக்கும். காலையிலையும் சரி, லைக் நம்ம எப்போ சாப்பிட்டாலும் நம்ம கூட ஒருத்தவங்க, நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நான் ப்ரெட்டை ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீன்வைல் நம்மளோட கஸ்டர்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த அரேபியன் புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான 3வது விஷயம், நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மில்க் மெய்ட் எடுத்துக்கோங்க. இதுவும் அகெயின் அவங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். மில்க் மெய்ட் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா வந்து சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதனோட மிக்ஸ் பண்ணி இதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஒரு கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்து ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இது அவ்வளோதான், இது மட்டும்தான் பண்ணி வச்சுக்க வேண்டியது இதில். ஸோ இதுக்கப்புறமா வந்து கார்னிஷிங்க்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அவங்க இஷ்டத்துக்கு தக்கன வந்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் பாதாம் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி திருகிற இது இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நல்லா மெலிசாக திருகி வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து கத்தியில் உங்களுக்கு கட் பண்ண தெரியும்னாலும் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து கத்தியில் கட் பண்ண தெரியாது, அதனால் நான் வந்து அதை நல்லா திருகி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெட் புட்டிங்க்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டு, ப்ரெட்டு, அந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் மில்க் மெய்டையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இது 3 தான் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் அலாங் வித் நம்மளோட ஆமண்ட், அது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஃபஸ்ட்டு பேஸ் லேயராக கொடுத்துக்கணும். அதுக்கு மேலே நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டு வந்து நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு தான் இதை வந்து நம்ம செட் பண்ணணும். நம்ம அதுக்கு முன்னாடி செட் பண்ணோம்னா அது வந்து டேஸ்ட் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறமா கஸ்டர்ட், அதுக்கப்புறமா அந்த கவரேஜ் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு ப்ரெட். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியலனாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை பிச்சு கீழே பேஸ் லேயர் வந்து நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் கேப் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக வரா மாதிரி கொஞ்சம் பிச்சு ப்ரெட்டை நம்மளோட பேஸ் லேயர் செட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் இதை ஸ்லைஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஈவனாக தெரியும், அங்கங்கே கொஞ்சம் இல்லாத மாதிரி தெரியாது. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் அலாங் வித் கஸ்டர்ட், இந்த ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ப்ரெட்டு, ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறம் கஸ்டர்ட், இந்த 3 லேயராக வச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நான் 3 லேயர்ஸ் செட் பண்ணிவிட்டு ஆல்மண்ட் போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 to 4 hours செட் ஆகணும். செட் ஆகிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீமுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். பேலன்ஸ் இருந்தது வந்து நான் தனியாக வேறு ஒரு பாக்ஸில் செட் பண்ணிக்கிட்டேன். இதுதான். ஸோ வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ஆனால் டெலிஷியஸாக ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.